கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். இந்த ஜெபதுனியின் ஜெப நேரமானது நமது வாழ்க்கையிலே உள்ள போராட்டங்கள், பிரச்சனைகள் நீங்கி நாம் தேவ ஆலோசனையிலும் தேவ வார்த்தையிலே கிடைக்கிற சமாதானத்தின் காரியங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள, அதன் மூலமாய் வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறதா இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி மூலமாய் நாம் நிச்சயம் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவோம். தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் சங்கீதம் 34 சங்கீதம் 1 வாக்கியத்திலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்தை அவர் துதிகிற துதியானது இவரது வாழ்க்கையிலே எந்நாளும் என்றும் எப்பொழுதும் இருந்ததை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை துதிக்கின்ற துதியானது மிகவும் முக்கியமானது. நாம் தேவனை துதியாதபடி இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பல கேடுபாடுகள் நடைபெறும். ரோமர் 1 வாக்கியத்திலே அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. உணர்வில்லாத அவருடைய இருதயமானது இருள் அடைந்தது என்று பார்க்கிறோம். துதியாதபடி இருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த உன்னதமான காரியத்தை நாம் செய்யாதிருப்போம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே நினையாத கேடுபாடுகள் நடைபெறும். நினையாத கேடுபாடுகள், இருதயம் இருளடைந்த நிகழ்ச்சி. இருதயம் இருளடையும் என்று சொன்னால் எதையுமே நாம் நலமாய் செய்ய முடியாதபடி போராட்டங்கள், தவிப்புகள், பாடுகள் நிறைந்துவிடும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனை நினைப்பதற்கும் அவரை மையப்படுத்துவதற்கும் அவரை துதிப்பதற்கும் இடங்கெடுப்பது கிடையாது. வேதத்தை நாம் ஆராயும் பொழுது கர்த்தர் நம்மை எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார், எதற்காக அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கும்போது
நாம் ஏசாயா 43 அதிகாரம் 21 வாக்கியத்திலே, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். தேவனை துதிப்பதற்கென்று சொல்லி அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த துதியானது மிகவும் முக்கியமானது. துதியானது தேவ சமூகத்திலே நாம் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு வழியாக இருக்கிறது. அவை இந்த துதியானது நமக்குள்ளாக இருக்கும் பொழுது பெரிதான காரியங்களை நமக்கு செய்வார். பெரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர் வழி செய்வார். அவை துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற அந்த தேவனை இன்று நாம் துதிப்பதற்கு நாம் உள்ளத்தில் தீர்மானம் செய்ய வேண்டும். அவரை எப்பொழுதும் துதிக்க வேண்டும். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல அந்த துதியானது நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமானது. சங்கீதம் 147 சங்கீதம் 1 வாக்கியத்திலே தேவனை துதிப்பதை குறித்து சொல்லப்படுவதை பார்க்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. நாம் தேவனை துதிக்கும் போது என்ன நடைபெறும் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்திலே வீணான சிந்தைகள், பாவமான எண்ணங்கள், போராட்டமான காரியங்கள் தோன்றாதபடி நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஆறுதல் அடைகிறோம், சமாதானம் அடைகிற மக்களாக இருக்கிறோம், சந்தோஷம் அடைகிற மக்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாழ்க்கையிலே தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இடைவிடாமல் தேவனை நாம் துதிக்க கற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தருகிற தேவன், அவர் ஆசீர்வாதங்களை பெருகச் செய்கிற தேவன், அற்புதமான காரியங்களை நமக்கு நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவை துதிகளின் நாம் இன்றைக்கு பிரியப்படுவோம். அந்த துதியானது இன்பமானது. அந்த துதியானது இன்பமானது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, துதிக்கும் பொழுது துதிக்கு பாத்திரமான தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வருகிறது. நாம் சங்கீதம் 18 சங்கீதம் 3 வாக்கியம், சங்கீதம் 22 சங்கீதம் 18 சங்கீதம் 3 வாக்கியம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். ரட்சிக்கப்படுகிற பாக்கியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு துதிக்கு பாத்திரமான தேவன் என்று சொல்லி நாம் நன்கு அறிவோம். நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே வாசமடைகிற தேவன். அவரை துதிக்கும் போது அவர் பிரசன்னமானது நம் மத்தியிலே இறங்கி வருகிறது. இன்றைக்கு அநேக வீடுகளிலே சொல்வார்கள், ஐயா எங்கள் வீட்டில் பயங்கரமான சொப்பனங்கள், தீதான காரியங்கள், போராட்டமான காரியங்கள், என்ன செய்வதென்று கலங்கிறார் என்று சொல்லுகிற மக்கள் ஏறார். ஆனால் தேவனை துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நிறைந்து விடுகிறது. அது நிமித்தமாய் எந்த தீங்கும் எந்த போராட்டமும் அணுகாதபடி காத்துக்கொள்வார். நான் ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் ஜெப வெளிக்குள்ளாய் கிடைச்சத விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு இடத்திலே ஒரு சகோதரிக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அந்த சகோதரியே உள்ள தீய ஆவி போகவில்லை. ஒரே வேதனையாக அந்த மகளை அலக்கடித்துக் கொண்டே இருந்தது. எனக்கு எந்த வெளிப்பாடும் கிடைக்கவில்லை. கர்த்தாவே, நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லியும் ஜெபித்தும் எந்த விதமான வண்ணத்திலும் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் தேவனை துதிக்க ஆரம்பித்தேன். கர்த்தாவே, நீர் தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். துதிகளின் மத்தியில் இருக்கிற உண்மை நான் துதிக்கும் போது நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் விடுவீர். அப்போது இந்த பிசாசு இந்த மழை விட்டு விலகிவிடும் என்று சொல்லி நம்பி துதிக்க ஆரம்பித்தேன். என்னோடு இருந்த மக்களும் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். சில நிமிடங்களிலேயே அந்த பிள்ளைக்குள் இருந்த ஆவி, அந்த சகோதரிக்குள்ளாக இருந்த ஆவி, ஐயோ என்னால் இருக்க முடியவில்லை என்று சொல்லி அலற ஆரம்பித்தது, ஓலவிடம் ஆரம்பித்தது. அது விலகி ஓடியது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே துதிப்பது தேவனுக்கு ஏற்றது என்று அறிந்து துதியினால் நிறைந்த நல்ல வாழ்வு வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி செய்வோம். கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி கூறுகிறோம். துதியின் மேன்மையை குறித்து அறிந்த நாங்கள் துதியினால் நிறைந்த உள்ளத்தோடு எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உம்மை மகிமைப்படுத்துகிற மக்களாய் எங்களை மாற்றும்.
எங்களுடைய வாழ்க்கையிலே வீணான வார்த்தைகளை எண்ணுகிறோம், வீணான வார்த்தைகளை பேசுகிறோம், வீணானவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரே தீர்மானமாக, கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிற துதிக்கு எங்களுடைய உள்ளங்களில் தீர்மானம் செய்கிறோம். நீ தயவாய் இறங்கி எங்கள் துதி சத்தத்தை கேட்டு எங்களுக்குள்ளாய் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை இந்த நாள் முதற்கொண்டு பெருக செய்யும். உம்முடைய பிரசன்னம் நீங்காது இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மக்களிலும் அற்புதங்கள் நடைபெறட்டும். இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துதிப்பதற்கு என்று சொல்லி தங்கள் உள்ளத்தில் தீர்மானம் செய்து துதியினால் நிறைந்து வாழ, மேன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் அனுகிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துகளையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebaduni.org. எங்கள் இணையதள முகவரி www.jebaduni.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431-278-0938 and 98423-65132. Our email ID is prayer@jebaduni.org. Our website is www.jebaduni.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.